ஹாய் ஹாய் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இதுதான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ தட் அதனாலதான் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டேன். ஸோ தட் இன்னைக்கு தான் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தடே. ஆக்சுவலி ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு நாளுங்க. நானுமே வந்து ஒரு வெறுப்பா தான் வந்திருக்கேன். அவரும் வந்து அவர் வெறுப்பா வரல. அவர் வந்து இதெல்லாம் எங்க நமக்கு செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராமா. அப்படி ஒரு டே தான் எங்களுக்கு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரி இவர் நமக்கு அமைய மாட்டாரு அப்படின்னு நினைச்சவர் தான் வந்து எனக்கு ஒரு கணவரும் அமைஞ்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி இன்னைக்குதான் வந்து எங்க மம்மி டேடியோட வெட்டிங் அனிவர்சரி. தென் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து தைப்பூசம் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து எங்க மம்மிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, எனக்கு தைப்பூசம் அப்படி இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கரூரீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லைங்களா. அங்கதான் வந்துட்டு எனக்கு எப்பயுமே வந்து இந்த மாப்பிள்ளை பாக்குற ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரி வண்ணமலை முருகன் டெம்பிள் இருக்குல்ல, அங்க வந்து நம்ம போவோம் தைப்பூசம் அப்படிங்கறனால வந்துட்டு போய் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு உனக்கு இருந்துச்சுன்னா அது வந்து கழிச்சு கட்டிட்டு நம்ம போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு எங்க மம்மி சொல்லியிருந்தாங்க. எப்ப சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில தான் சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து இவர் எனக்கு ஜனவரி அன்னைக்கு வந்திருந்தாரு. பட் வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் மேலாச்சு எதுவுமே எந்த ஒரு பேச்சும் அடிபடாதனால நமக்கு இவருக்கு எங்க கல்யாணம் ஆக போது ஆகாது அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். சடனா பாத்தீங்கன்னா எப்படின்னு தெரியல, திடீர்னு இன்னைக்குதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர கோவம், ரொம்ப ரொம்ப கோவம். ஏன்னா நம்ம திடீர்னு வந்துட்டு நம்ம படுத்து ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம், எனக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. அங்க போயிட்டு அதே மாதிரியே அவர் பார்த்திருப்போம் போல. ஆனா நான் முறைக்கலாம் இல்ல, நான் வந்து எங்க வீட்டுலதான் கோவமா இருந்தேன், அவர் மேல கோவமா இல்லவே இல்லை. பட் அவர் இப்ப வரைக்கும் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து நான் கோவமா தான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து நமக்கு நடக்கவே நடக்காது, நமக்கு இவங்களோட கல்யாணமே நடக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு 2 பேர் இணைஞ்சு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கப்பிள்ஸ் நாங்க தான். அது எனக்கு எப்படின்னே தெரியல. கடவுள் விதியோ இல்ல எங்க மம்மி டாடிக்கு வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு பார்த்த மாப்பிள்ளதான் எனக்கு செட் ஆகணும் அப்படின்ட்டு இருந்துச்சா இல்ல முருகனோட அருளா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு முருகன் தேவைன்னு நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட பிஃபோர் மேரேஜ் முறையில பாத்தீங்கன்னா நான் சிவனை தான் அதிகமா வழிபடுவேன். சிவனுக்கு வேண்டி நிறைய விரதம்லாம் இருந்து நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணி எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளதான் இவரு. ஆனா எனக்கு வந்து அது முருகன் வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சிவனை விட்டு கொடுக்கல, சிவனையும் கும்பிடுவேன், முருகனையும் கும்பிடுவேன், எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன். பட் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முருகன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் கர்ப்பமா இருக்கும்போது வந்து எனக்கு கேர்ள் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கேர்ள் பேபி பாய் பேபி யார வேணா இருக்கட்டும், கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தோடு பொட்டு பாசி வளையல் அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கலாம்ல, அதுக்காக தான் வந்து எனக்கு கேர்ள் பேபி வேணும்னு நினைச்சேன். இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் நான் பிரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாந்தி வந்து படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வேண்டாம், இன்னும் நம்ம கேர்ள் பிறந்துருச்சுன்னா மறுபடியும் பாய் வேணும்னு கேட்பாங்க, பாயா பிறந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது வந்து என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ நான் போட்டேன்னா அதுக்கு கண்டென்ட் வேணும் இல்லைங்களா, அதுல நான் சொல்றேன். அப்ப வந்து முருகன் வந்து எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அப்பதான் எனக்கு 8 month ஆயிடுச்சு. அப்பதான் போய் வேண்டேன், எனக்கு முருகா நீ வந்து பிறந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எனக்கு பாய் பேபியே டெலிவரி ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா வந்து இவங்க கூட கல்யாணமே நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சான் அவரும், எனக்கா இவரோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சேன். எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எங்களுக்கும் ஒரு 3 years ஆக போகுது. இன்னைக்குதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த நாள். அதனாலதான் இந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். உங்களுக்கும் அதே மாதிரிதான் இவங்களோட நம்ம கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சு யார் கூடயாவது கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்டோரி என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.